கற்பிக்கப்பட்ட அறிவியல் கருத்துக்களை மற்ற மாணவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள கலீலி மட்டும் அதற்கான ஆதாரங்களை கேட்பார். உதாரணத்திற்கு, வெவ்வேறு எடையுடைய இரண்டு பொருள்களை ஒரே உயரத்திலிருந்து கீழே போட்டால் அதிக எடையுடைய பொருள் முதலிலும் லேசான பொருள் பின்னரும் தரையில் விழும் என்று கற்பிக்கப்பட்டது. அரிஸ்டாட்டில் கூறியிருந்த அந்த கருத்தை அப்படியே கற்பித்து வந்தன பல்கலைக்கழகங்கள். ஆனால் விஞ்ஞான கருத்து எதையும் ஏற்றுக்கொள்ளும் முன் அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பிய கலீலி அரிஸ்டாட்டலின் கூற்றை மறுத்தார். அதனால் ஆசிரியர்களின் கண்டனத்திற்கு ஆளானார். பின்னர் பட்டம் பெற்ற பிறகு தனது 25வது வயதில் அதே பல்கலைக்கழகத்தில் கணித ஆசிரியராக சேர்ந்தார். மாணவனாக இருந்து செய்ய முடியாததை ஆசிரியராக இருந்து செய்வோம் என்று தீர்மானித்த அவர் அரிஸ்டாட்டலின் கூற்றை பொய் என்று நிரூபிக்க விரும்பினார். நிறைய பார்வையாளர்களை கூட்டி பிசாவின் சாய்ந்த கோபுரத்தின் மேல் ஏறி நின்று இருவேறு எடையுடைய 2 உலோக குண்டுகளை ஒரே நேரத்தில் கீழே போட்டார். 2 குண்டுகளும் ஒரே நேரத்தில் தரையில் விழுந்தன. ஓர் எளிய அறிவியல் உண்மையை கண்கூடாக கண்ட போதும் கூடியிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்றும் இயற்கைக்கு மாறானது என்றும் கூறி நம்ப மறுத்தனர். கலீலியை மந்திரக்காரன் என்று மறுதளித்தனர். அதன் பிறகு கலீலியோவால் பிசா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை. படூவா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக சேர்ந்தார். வானியல் ஆய்வில் அதிகம் ஆர்வம் கொண்ட கலீலி 1609ஆம் ஆண்டில் டெலிஸ்கோப் எனப்படும் உலகின் முதல் தொலைநோக்கியை உருவாக்கினார். அதை கொண்டு தினமும் விண்வெளியை ஆய்வு செய்தார். அதன் பலனாக விண்வெளியில் அதிசயிக்கத்தக்க பல கண்டுபிடிப்புகளை செய்தார். முதலில் சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையத்தை கண்டுபிடித்தார். பின்னர் வியாழன் கோளுக்கு 4 துணைக்கோள்கள், அதாவது 4 நிலாக்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து சொன்னார். சூரியனில் கரும்புள்ளிகள் தெரிவதையும் அவர் கண்டார். அந்த புள்ளிகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்த போது அவை சூரியனை சுற்றும் கிரகங்களாகத்தான் இருக்கும் என்று அனுமானித்தார். சூரியனை சுற்றியே அனைத்தும் சுழல்கின்றன என்ற தனது கருத்தை அதன் மூலம்தான் உறுதி செய்தார் கலீலி. ஏற்கனவே கோப்பர்னிக்கஸ் சொன்ன கருத்துதான் அது. இருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை கண்டு சொன்னவர் கலீலி தான். அந்த கருத்தை சிலர் ஏற்றாலும் கேள்வி கேட்பதே தவறு என்று வாழ்ந்த பழமைவாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அது பைபிள் கருத்துக்கு எதிரானது என்று கூறி கிறிஸ்தவ சமூகமும் கலீலியோவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அவர் கடவுளை மறுப்பவர் என்றும் சூன்யக்காரர் என்றும் கூட அவருக்கு பட்டம் கட்டியது ரோமன் கத்தோலிக்க தேவாலயம். அந்த காலத்தில் சர்வ வல்லமை பெற்றிருந்தன தேவாலயங்கள். நாட்டை மன்னன் ஆண்டாலும் அந்த அரசனையும் ஆளும் வல்லமை தேவாலயங்களுக்கு இருந்தன.